ஓம் சாந்தி. நாம் இறைவனின் வேலைக்காரனாக இருக்கும் ஆத்மா. நாம் சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னமாக இருக்கும் ஆத்மா. நாம் சுய சிந்தனையில் இருந்து கொண்டே சுயத்தை சோதனை செய்கின்ற ஆத்மா. நாம் ஆத்ம அபிமானியாகி சேவை செய்வதால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் இறைவனின் வேலைக்காரன் என்பது சதா நினைவில் இருக்கின்றது. வேலைக்காரனுக்கு ஒருபோதும் தேக அபிமானம் வர முடியாது. எந்த அளவிற்கு நாம் நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு தேக அபிமானம் இல்லாமல் இருக்கின்றோம். ஏழைகளாகிய நாம் இந்த ஞானத்தை சகஜமாக புரிந்து கொள்கின்றோம். நாம் நினைவு செய்வதால் சதோப்பிரதானமாகி நம்முடைய சொர்க்க ராஜ்யத்திற்கு செல்கின்றோம். இது சகஜ ராஜயோகமாகும். இதன் மூலமாகத்தான் பாரதம் சொர்க்கமாகின்றது. சகஜ ராஜயோகத்தின் மூலம் சொர்க்கத்தினுடைய தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் பிராப்தியாக கிடைக்கின்றது. இப்போது அனைவரும் தந்தையை தெரிந்து கொண்டு ஆஸ்தி அடைய வேண்டும். தந்தை வந்திருக்கின்றார் நம்மை பவித்திர தேவதையாக ஆக்குவதற்காக. மிக உயர்ந்த லட்சியமாக நம்முடையது இருக்கின்றது. அதற்காக நாம் மிகவும் கவனமுடன் இருக்கின்றோம். பெரியதிலும் பெரிய குத்துச்சண்டை ராவணனை வெற்றி அடைவதற்கான யுத்த மைதானமாக இருக்கின்றது. நாம் இறைவனின் வேலைக்காரர்கள். ஆகவே நாம் அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்றோம். நாம் ஞான யோக பலத்தின் மூலம் நமக்கு நாமே புரிய வைக்கின்றோம். நாம் குப்தமாக இருந்து ஞான சிந்தனை செய்யும் பொழுது நமக்கு போதை அதிகமாகின்றது. ஒவ்வொரு கல்பமும் பாரதவாசிகளுக்கு தான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. சத்தியுகம் என்பது சிவாலயம். அது சிவ தந்தையினுடைய ஸ்தாபனை. தந்தை நம்மை அவருக்கு சமமாக ஆக்குகின்றார். ஆதலால் நாம் ஆத்ம அபிமானியாகி சிந்தனை செய்கின்றோம். ஆத்ம அபிமானியாக இருப்பதால் நம்முடைய பேட்டரி நிறைந்து விடுகின்றது. தேவதைகள் டபுள் அஹிம்சாவாதிகள். ராவண ராஜ்யத்தில் மூக்கை
பிடித்துக்கொண்டு வாழ்ந்தோம். இன்று பரமாத்மாவுடன் இருக்கின்றோம். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். சத்தியுகத்தில் தெய்வீக பரிவாரத்தில் இருக்கின்றோம். நமக்கு பகவானின் அன்பு எவ்வளவு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைத்து விட்டதால் தேவதையாக ஆகின்றோம். பிராமணர்களாகிய நம்மை தவிர வேறு யாரிடமும் இந்த ஞானம் கிடையாது. நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம், சக்கரத்தை சுற்றுகின்றோம். நாம் இப்போது தெய்வீக நடத்தையை கொண்டு வருகின்றோம். இது உருவாக்கப்பட்ட அழியாத நாடகம். நாம் இப்போது சதப்பிரதானமாக வேண்டும். முக்கிய விஷயமே மன்மனா பவ என்பதாகும். நம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்து சதப்பிரதானம் ஆகிவிடுகின்றோம். நிறைவு யாத்திரைதான் நம்பர் 1 ஆகும். தந்தை அனைத்து குழந்தைகளையும் அவருடன் அழைத்துச் செல்கின்றார். தந்தைதான் நம்மை துக்கத்திலிருந்து விடுபட வைத்து அக்கறைக்கு அழைத்துச் செல்கின்றார். இந்த படிப்பு மிகவும் இனிமையானதாக இருக்கின்றது. இதன் மூலம் நமக்கு வருமானம் கிடைக்கின்றது. நமக்கு எடுக்க எடுக்க குறையாத கஜானா கிடைக்கின்றது. சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுவதற்கான லட்சியம் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. மூர்த்தியாகிக் கொண்டே இருக்கின்றோம் எனில் கொஞ்சம் ஒளியால் அடி விழத்தான் செய்யும். எந்தளவு முன்னால் இருக்கின்றோமோ அந்தளவு நாம் புயல் நமக்கு புயலாக தோன்றாது, பரிசாக தோன்றும். இந்த புயல் கூட அனுபவி ஆகுவதற்கான பரிசாக ஆகிவிடுகின்றது. அதனால் நாம் தடைகளை வரவேற்பு செய்கின்றோம். மேலும் அனுபவியாகி முன்னேறிக்கொண்டே செல்கின்றோம். இப்போது சுயம் பகவானே நமக்கு கல்வி கற்றுத் தருகின்றார். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கின்றோம். அவருடைய அன்பு எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது என்ற குஷி மற்றும் நஷா சதா நமக்கு இருக்கின்றது. இந்த அன்பு மூலம் நாம் தேவதையாக ஆகின்றோம். இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தை மிகச் சரியாக புரிந்து கொள்கின்றோம். எந்த செயல் நடந்ததோ அது மீண்டும் நடக்கும். இந்த விஷயத்தை நல்ல புத்தியோடு புரிந்து கொண்டு நடப்பதால் ஒருபோதும் நமக்கு கோபம் வராது. புயலை பரிசு என புரிந்து கொண்டு
சகஜமாக கடந்து செல்லக்கூடிய சம்பூர்ணம் மற்றும் சம்பன்ன ஆத்மா நாம். சுய சிந்தனையில் இருந்து கொண்டு சுயத்தை சோதனை செய்து கவனக்குறைவை சமாப்தி செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.